பல கிறிஸ்தவங்க நம்முடைய சேனலில் இயேசுவை அவங்க நேரில் பார்த்ததாக கமெண்ட் பகுதியில் எழுதுகிறாங்க. நேற்று ஒருத்தர் அப்படி எழுதியிருக்காரு. அது என்ன நீங்கள் திரையில் பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் இந்து சமயத்தில் இருந்தபோது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நான் ஒரு காதால் கேட்டு மறுகாதால் விட்டுவிட்டேன். ஆனால் ஒரு நாள் என் மனதுக்கு தோன்றியது, இயேசுதான் உண்மையான கடவுள் என்று சொல்கிறார்களே, அவரை நோக்கி கூப்பிட்டு பார்ப்போம், அவரை பார்க்க முடியுமா என்று ஒரு நாள் கூப்பிட்டு பார்த்தேன், காண முடியவில்லை. மறுநாளும் கூப்பிட்டு பார்த்தேன். அன்று இரவு 2 மணி இருக்கும். நான் நித்திரை செய்து கொண்டிருந்த போது இயேசுவை தரிசனத்தில் பார்த்தேன். நான் அன்று மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படியும் ஒரு கடவுள் இருக்கிறாரா? இந்துவாக இருக்கும்பொழுது ஒரு தெய்வங்களை கூட நான் பார்க்கவில்லையே. நான் ரட்சிக்கப்பட்டு 19 வருடம் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் 30 தடவை இயேசுவை தரிசனத்தில் பார்த்திருக்கிறேன். இயேசுவை மெய்யான கடவுள் என்று அறிந்திருக்கிறேன். இப்படி எழுதியிருக்கார் இவர். அவர் இந்துவாக இருந்தப்போ கிறிஸ்தவங்க அவருக்கு இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொன்னாங்களாம். அதை அவர் நம்பலையா. ஆனால் அவர் ஒரு நாள் இயேசுவை பார்க்க முடியுமான்னு கூப்பிட்டு பார்த்தாரா. ராத்திரி 2 மணிக்கு அவர் தூங்கிட்டு இருந்தப்போ இயேசுவை தரிசனத்தில் பார்த்தாராம். அதுக்கப்புறமா கிறிஸ்தவராக மாறி இன்னைக்கு வரைக்கும் 30 தடவை இயேசுவை பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறார். அப்படி இயேசுவை தரிசனத்தில் பார்த்ததுனால இயேசுவே மெய்யான தேவன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, இப்போ இவங்கெல்லாம் நம்முடைய சேனலில் இப்படி இயேசுவை பார்த்ததாக எழுதுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவங்களுடைய பைபிளில் பல பொய்களும் முரண்பாடுகளும் இருக்குது அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் இவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல. அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக இப்படி கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. பைபிளில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசினா கிறிஸ்தவம் பொய்ங்கிறது தான் உறுதியாகும். அதனால் அதை தவிர்த்து கிறிஸ்தவம் உண்மைன்னு காட்டுறதுக்காக இயேசுவை நான் 30 தடவை பார்த்தேன், அதன் மூலமாக அவரை மெய்யான தெய்வன் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த மாதிரி கிறிஸ்தவங்க பொய் சொல்கிறது 20 வருஷங்களுக்கு மேலாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரையாவது கிறிஸ்தவங்களை மாற்றணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன போய் வேணாலும் சொல்லுவாங்க. அவங்களுடைய குடும்ப விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை கடவுள் அவங்களுக்கு வெளிப்படுத்தின மாதிரி அவங்கக்கிட்டே போய் சொல்கிறது. உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்வாங்க. அவங்க கேட்டவொன்னே அசந்துருவாங்க. நம்ம பிரச்சனை எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ இவங்க போய் சொல்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. இப்போ இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா, இதே போல் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இயேசுவை நாங்கள் தரிசனத்தில் பார்த்தோம், நேரில் பார்த்தோம், சொப்பனத்தில் பார்த்தோம் அப்படின்னு. இதே மாதிரி மற்ற மதத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய கடவுளை தரிசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் உண்மைன்னு இவங்க ஏற்றுக்குவாங்களா கிறிஸ்தவங்க? இந்துக்கள் சொல்கிறாங்க கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்தோம் அப்படின்னு, சிவபெருமானை பார்த்தோம் அப்படின்னு. முஸ்லீம்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய நபி முகமதுவை தரிசனத்தில் பார்த்ததாக, கனவுல பார்த்ததாக. புத்தரை பார்த்ததாக புத்த மதத்தினர் சொல்கிறாங்க. அப்படின்னா இவர் சொல்கிறார் இல்லையா, இயேசுவை நான் தரிசனத்தில் 30 தடவை பார்த்தேன், அதனால் அவர் மெய்யான தெய்வன் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ கிருஷ்ண பரமாத்மாவை இந்துக்கள் பார்க்குறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா உண்மையான கடவுள், மெய்யான கடவுள். சிவபெருமானை பார்த்துருக்காங்க. அப்படின்னா சிவபெருமான் உண்மையான கடவுள். முகமது நபியை முஸ்லீம்கள் பார்க்குறாங்க. அப்போ முகமது நபி உண்மையான இறைவனின் உண்மையான இறை தூதர். புத்தரை பார்த்ததாக புத்த மதத்தினர் சொல்கிறாங்க. அப்போ புத்தர் உண்மையிலேயே பரிபூரணமான முக்தியை அடைந்தவர். இப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா? இதை ஒத்துக்குவாங்களா கிறிஸ்தவங்க? இல்லை, ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் பொய் அப்படின்வாங்க. அதாவது இந்துக்கள் கிருஷ்ணனை பார்த்தது, சிவனை பார்த்தது, முஸ்லீம்கள் முகமது நபியை பார்த்தது, புத்தர்கள் புத்தரை பார்த்தது, இதெல்லாம் பொய்ன்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்க இயேசுவை பார்த்ததா சொல்கிறாங்களே, அது மட்டும் எப்படி உண்மையாக இருக்கும்? அதையே நம்ம உண்மைன்னு எடுத்துக்கணும் என்ன அவசியம் இருக்குது? அப்போ எவ்வளோ மாயத்தனம் பாருங்கள். இவங்க இயேசுவை தரிசனத்தில் பார்த்தாங்களா, அதனால் அவர் மெய்யான தேவனா? ஆனால் மற்றவங்களாம் அவங்களுடைய தெய்வங்களை தரிசனத்தில் பார்த்தா அதெல்லாம் பொய்யான அனுபவங்களா? இதெல்லாம் கூட பரவாயில்ல. நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அவரை நான் பார்க்க போகிறேன். அவர் என்னை பார்த்த உடனே சொல்கிறார், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுலேருந்து ஒரே பயம், ரொம்ப பயந்து போய் படுத்திருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் மதர் மேரி என் பெட்டுக்கு பக்கத்தில் நின்று என்கிட்ட பேசினாங்க. மகனே, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்கிட்ட அப்படி பேசுனதுக்கப்புறம் தான் என் மனசுக்குள்ளே சமாதானம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு கத்தோலிக்க நண்பர். இப்போது அந்த நேரத்தில் அவர்கிட்ட போய்கிட்டு, இல்லைங்க நீங்கள் பார்த்தது மதர் மேரி கிடையாது அப்படின்னு அவருக்கு நான் லெக்சர் பண்ணல. ஏன்னா அவர் ரொம்ப வலியில் படுத்து கிடக்கார், பயத்தில் படுத்து கிடக்கார். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு தரிசனம் கிடைச்சதா அவர் நினச்சிட்டு அவர் மனசுக்குள்ளே இப்போ கொஞ்சம் நிம்மதி வந்திருக்கு. அப்போ அதோடு இருக்கட்டும், அதனால் அவர்கிட்ட நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ இதில் என்னென்னா, இவர் சொல்கிறார் இல்லையா, இந்த கத்தோலிக்க நண்பர் மதர் மேரி என் பெட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டே என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு. இதை ஒரு உண்மையான அனுபவம்னு ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவங்க ஏற்றுக்குவாங்களா? மதர் மேரி இவருக்கு தரிசனம் கொடுத்து, மகனே நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதை ஒரு உண்மையான அனுபவம் அப்படின்னு ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவங்க ஏற்றுக்குவாங்களா? இல்லை. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது சாத்தானோட வேலை,
பைபிளே சொல்லுது சாத்தானும் ஒளியின் தூதத்தை தரித்து கொண்டு வருவானே அப்படின்னு. அதாவது சாத்தான் வந்து தேவதூதனை போல் வேஷம் போட்டுட்டு வந்து ஏமாற்றுவான்னு பைபிள் சொல்லுதான். அதே மாதிரி இது வந்து சாத்தானுடைய வேலை. மதர் மேரியெல்லாம் அப்படி வரமாட்டாங்க. அவங்க எப்படி தரிசனத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லி அதை மறுத்து பேசுவாங்க ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். ஆனால் இவங்க சொல்கிற பொய் கதையை நம்ம உண்மைன்னு நம்பணுமா? இயேசு வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு, 30 தடவை நாங்கள் பார்த்தோம், 40 தடவை பார்த்தோன்னு இவங்க கதை விடுறத நாம் நம்பணுமா? நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. எதுக்காக இவங்க வந்து இப்படி தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு இப்படி அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை பார்த்தோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோம், அவர் வந்து பேசினார், இவர் வந்து பேசினார், எங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சிது, நாங்கள் அப்படி ஆவியில் மூழ்கினோம், அப்படி மேலே போனோம், கீழே வந்தோம். இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? காரணம் என்ன தெரியுமா? இவங்களுடைய மதத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது இவங்களுடைய பைபிள். இந்த பைபிளில் ஏகப்பட்ட பொய்களும் முரண்பாடுகளும் இருக்குது, கட்டுக்கதைகள் இருக்குது. பைபிளில் இவ்வளவு கோளாறுகள் இருக்குன்னா இவங்களுடைய மதமும் கோளாறான ஒரு மதம். இவங்க வேதம் பொய்யானது என்றால் இவங்க மதமும் பொய்யானது, இந்த கிறிஸ்தவ மார்க்கம். அப்போ எப்படி கிறிஸ்தவத்தை காப்பாற்றுறது? எப்படி கிறிஸ்தவம் உண்மைன்னு நிரூபிக்கிறது? இந்த பைபிளை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவம் உண்மைன்னு காட்ட முடியாது. அதனால தான் இப்படி புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் இயேசுவை தரிசனத்தில் பார்த்தேன், அவர் என்கிட்ட வந்து பேசினார், 30 தடவை பார்த்தேன், 40 தடவை பார்த்தேன். அப்போ இவங்க மதத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மூடி மறைக்கிறதுக்காக, பைபிளில் இருக்கிற பொய்களை எல்லாம் மறுப்பதற்காக ஆவியின் அனுபவங்கள், அபிஷேகங்கள், தரிசனங்கள், இந்த மாதிரி கதைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. இதை வைத்து இவங்க பைபிள் பொய்யானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பைபிள் உண்மைன்னா அதை வச்சு இவங்களுடைய மதத்தை காப்பாற்றலாம், ஆனால் காப்பாற்ற முடியல. அதனால தான் இப்படிப்பட்ட பொய்களை இவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க.